பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. பாம்பு கொத்த வந்து பார்த்தா எழுந்து வர்றா. அரை மணி நேரத்தில் தூக்கிடுவே. எங்க தூக்கி அடிப்புனே தெரியாது உன்ன. அட கரிமுச்சி என்னாச்சு உனக்கு? திடீர்னு நாகாத்தா மேல ஏத்துக்கிறாங்க. நாகாத்தா மேல வந்தால நாகாத்தா மேல ஏறினா எல்லாரும் கொத்தலாம். மகடி வாசிக்கிற பின்னாலே நான் கொத்தா. நான் போய் எடுத்து வைக்கிட்டேன். எங்க மகடி சொன்னேன். சைலண்டா வந்து புத்து தேடி போனாங்க. புத்து தேடின்னு போனா. ஆமா அந்த கெரி முஞ்சி பையன் பொகாட்சாம்பா. பொகாட்சா அவ புத்து விட்டுட்டு இருக்கறா. நண்டு வேலை பார்த்துட்டு எல்லாம் இங்கதானா? நண்டு வேலை ஆமா எல்லாம் இங்கதான் இருக்குதுங்க. இருக்குடா இருக்கும். அத்தா சொல்லு கண்ணே. டேய் யார் கண்ணே? என் மண்ணியா கூட்ட. என் மண்டாட்டி வரல வேற இருக்குது. என் மண்டாட்டி கூட இதே வயிறு இருந்தாங்க. என்ன என் மண்டாட்டி கூட அம்மா ஒரு சுத்து பெருசாக்குறாங்க. ஒரு சுத்து கம்மியா இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் என் மண்டாட்டி. நான் வைக்கலடா. நான் ஒரு மகாராணி. நான் வைக்கலடா. நீ வைக்கலாமா? மகாராணி நீ வச்ச கை நான் வச்ச காலா? நான் வச்சேன். ஏய் என்னடா என்ன கை புஜமான் கேளுடா. கை புஜமா. கை புஜம் கை புஜம். அகுல மாமா கைோனா சனுவா. சனு சனம் போயா. யோனா கைோயா. இந்த பாட்டு கேளுங்களே. பேசுறோமா பல்லு வச்சு பாடுறோம். ஆமா அதே மாதிரி இல்ல. ஏமா பேஸ்புக்ல வரமா பல்லு வச்சு இவன மாதிரி தான் பாடுது. அந்த பாட்டு கேக்கல நீ. மிரிதாகே நீ. கிட்ட கட்டி பத்திலாயோ. கடமல தோப்புல குயில குயில. தேடி வந்து தேடி பண்ண மயில. ஓ பாஜாம் பாஜாம். நீ பாட்டு ஆடிக்கிற. உன்னுடைய நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்று அம்மா அவளோடு காத்து கொண்டு இருக்கிறா. ஆமாடா பூவே. I want to asana maguya. நல்லா இருக்குதா? எல்லாமே சூப்பர்டா. I want to asana maguya. வாய்க்கெல்லாம் வச்சு விடு. என்னடா பாட்டு பாடுகிற? இதெல்லாம் ஒரு சீனா பாடல். சீனா பாட்டுலாம் தெரியுமா? இது சீனாவா? சீனா தெலுங்கு மலையாள கேரளா கர்நாடகா ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா மொத்த பாஷையும் தெரியும். இதெல்லாம் லேகி வச்சிருந்தியா? நான் பெரிய சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? ஒரு விஞ்ஞானி. என்ன விஞ்ஞானி பா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சனா. என்னடா கண்டுபிடிச்ச? மேல ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சா. ஏரோப்ளேன் இல்லடா, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது யார்? யாரு? ஓ நான். ஓ நீயே. ஓ மேல ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிச்ச. ஜாக்கெட் கண்டுபிடிச்சது டெய்லரா. அது இல்லடா ஒண்ணு. ராக்கெட். அத கண்டுபிடிச்சது யாரு? ஓ நான். ஓ நீயே. ஓ இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யாரு? ஓ நானு. என்ன மைக்க? இந்த மைக் யூடியூப்காரங்க வந்தா குமுறாரு. அவரு சொரூர் தான் வேலை. இத கண்டுபிடிப்பலாம் நம்மளோட. வாரே. எஸ். லைட்ட கண்டுபிடிச்சது யாரு? ஓ நானு. எதை சொன்னாலும் கேட்டுக்கங்க ராஜா. பழுக்கு பழுக்குன்னு வாங்குவேன். லைட் நீ கண்டுபிடிச்சியா? யார நம்பர்தே? நிரூபிஸ்டா. எப்படி? வாயால சொல்லு லைட் ஆப் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆகும். வாயால சொன்னா எப்படி ஆஃப் ஆகும்? ஆஃப் ஆகும். சொல்றா பாப்போம். ஆப்பாவே. கை தட்டுங்க பா. கை தட்டு. பலே 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 பலே. பலே பலே பலே. அடுத்ததாக தம்பி தண்ணி மேலே நடப்பான். இப்ப நான் சொல்லுவேன் லைட் ஆனாவும். 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 சொல்லு. ஆனாவே. ஏய் பெரிய விஞ்ஞானி நீ. கக்கூஸ். கக்கூஸ் இல்ல மனாரியா போலாம். கக்கூஸ்டா பேரு. போடு டவுடா. என்னப்பா? நான் சொல்லுவேன் லைட் ஆஃப். மறுபடியும் ஆஃப் ஆகும். சொல்றா பாப்போம். ஆஃபாவே. டேய் டவுடா ஆஃப் பண்றா. டேய் உங்க மக்கீங்க என்ன பண்ணீங்கடா? அடடா ஓய் நான் ஓய் நேரத்துல என்னதான் சொல்றேன்னு பாத்தடா. நான் சொல்ல போறேன். எந்த லைட் வச்சிரறாரு? ஏய் செல்லு லைட் ஆஃப் பண்ண சொல்றா. ஃபோக்கஸ் லைட் ஆஃப் பண்ண சொல்றாடா. இது இல்லையா? செல்லு லைட் எது ஃபோக்கஸ் லைட் எது தெரியல. லைட் ஆபரேட்டர். இது இல்லையா? சேர் போட்டு நோக்காங்க. பெரிய சேர்மன் அனுப்பே. ஏய் ஆஃப் பண்றா குடு குடு. மச்சான் டீ வாங்கி தரேன்டா. சொல்ற மாதிரி செய்டா ஓய். என்ன பைடா வரா? வாமா. டேய் வாங்கடங்க. இத பாரு. உங்கள் இருவருக்கு பொதுங்க வேலை கிடையாது. உங்க ரெண்டு பேருக்கு தான் வேலை. ஆமாடா. நானும் என்னோட கணவரை கலந்து பேச போறேன்டா. நீங்க ஒரு பக்கமா கலக்குங்க, நாங்க ஒரு பக்கமா கலக்குறோம். என்ன கலக்குறீங்க? கலக்குன நீமா? சரியா நாளுப்பா. எனக்கு அவருக்கு 1000 இருக்கும். எங்களுக்கு ஒரு 500 கொடுங்களே. ஏ வாங்கட போதாதா? ஆளுக்கு 250 ஏத்துக்க மாட்டான். போங்கப்பா. சரி விடுமா. பாப்கானி சோவா சோனமாயா. தம்பி நீ ரகுமான் தம்பி தான் போ. பாட்டுல இருந்து நிக்க மாட்டாரு போடா. அடுத்து சொல்ற அளவுக்கு வச்சுக்க கூடாது. Bloody not study stupid. I say you get out. Hey Prabhu. Hey Ram. Hare Ram. Hey போறனா போறா உள்ள. சும்மா இல்ல கட்டலாம் பேசினாடா. ஓகேப்பா. படுத்துக்க. படுத்துப்பா. இங்கே வா. சரிமா. காலையில கஷ்டமா சைக்கிள் மாட்டி சேர்த்து விடாங்க. டேய்
சைக்கிள் மாட்டி செத்துவான். சைக்கிள் போகும்போது மாட்டிக்கு செத்துவாமா? கம்யூனிட்டி காத்துல போகாடிக்கிறான். அவனை அனுப்பிட்டு நீ என்னடா செய்யற? ஏமா உன்னையும் தானே சேர்த்து சொன்னேன். எனக்கு வேலை இல்லையா? உனக்கு வேலை போப்பா. நான் போவா? ஆமா. சரிம்மா. ஓ ஓ ஐயோ ஓ தோத்தங்கடா ஜெயம் படைகிற நீ சதா. 4 லைட் கட்டா வரலையோ. அந்த அம்மா அந்த படத்துல எவ்வளவு அழகா ஒல்லியா சகப்பா இருக்கு. ஏச்சின் கடை என்ன பாரு நட்டுறீங்க. ஏய் போவே. ஏய் டேய் யாரவா வாங்க என்னங்க என்ன சொன்ன இப்போ போ மேவா ஓ மேவா உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வா சந்தேகம் வந்தா டைவர்ஸ் பண்ணிடு. அட்டுதாங்க என்ன போ சொன்னல ஏங்க போன் சொன்னாங்க போய் தாங்கறேன். போறவங்க கூப்பிட்டு பேசுறேன் என்ன பண்ணுவாங்க? போ நீதானே ஆ. எதிர் பேசுன யார் பேசுறாங்க? போடா அடங்க சரி போப்பா போப்பா உங்க அம்மா கூட்டுக்காரன். ஏய் போடா வேலைக்கார பையா போடா அவ்வளவு மரியாதையா போடா நாயன்னு சொல்லு. போடா நாயே அப்படி சொல்லு மரியாதை. போடா என்ன போறிக்கற என்ன போறிக்கற யூடியூப்ல அப்படியே ஏய் ஏய் போடா டேய் ஆடி அவங்களே கை வைக்கிறேன். என் குடும்பத்திலே ஒரு மாதிரியான லூசு நானு. அம்மாத்த பவுரு கிட்ட வந்தா என் கட்டுக்கு ஆவாது. ஆவாது. எங்க அப்பாவிய நாள் தர அச்சுக்கு பாத்துக்க. போடா ஏய் ஆத்ரையா போடா போடா எங்க ஆளை வந்து ஏறா போடா இப்படி வாங்க, நீங்க கிட்ட போவாதீங்க. ஏய் போடா நல்ல பண்ண. டேய் டேய் போடப்பா. இதெல்லாம் பார்க்க கூடாதா? வாடி அடிச்சுடா. அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆமா. ஓ நான் எலிப்ட் மை சுத்தி போட்டுட்டுமா? என்ன வேணாப்பா, நல்ல பிள்ளை இல்ல? போப்பா போப்பா. ரிட்டையர்மென்ட்ல இருக்கும்போது எப்படி இருக்கீங்க? சர்வீஸ்ல இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? ஆசை கருவேப்பிலையில் ஆசை கருவேப்பிலையே நீத்த புத்தமன்னவனே ஆசை கருவேப்பிலையில் ஆசை கருவேப்பிலையே நீத்த புத்தமன்னவனே ஆசை கருவேப்பிலையே நீத்த புத்தமன்னவனே ஆசை கருவேப்பிலையே நீத்த புத்தமன்னவனே ஆசை கருவேப்பிலையே என்ன விஷயமா
வரவழைச்சீங்க? எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? எதற்காக? நமக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன், ஒப்பற்றவன் கதிரவன். ஆமாங்க. வெளிநாடு சென்றவன் படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டிற்கு வருகிறான். அப்படியா? ஆமா. என்னங்க இது கேட்ட உடனே எனக்கு கையும் உடல காலும் உடலை. ஏய் பூவே, அது என்ன கோத்தால் சொல்லி நாய் உனக்கு அப்படியா? ஆமா. டேய், ஆமா. எதற்கு அழைத்தேன் தெரியுமா? என்ன விஷயம் என்னுடைய மகன் வரான்டா. இருக்கட்டுங்க. அதனால நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? டேய் சந்தோஷமான விஷயம்டா. அண்ணா செத்துட்டாங்க. அட என்னடா நான் தான் சொல்லியாச்சு அப்புறம் என்ன? டேய் அயலாடு சென்ற பிள்ளை படித்துட்டு இங்கு வருவதாக செய்திரா? அப்பனா முதல்ல குஞ்சு பிடி. என்னது? மீன் குஞ்சு, கோழி குஞ்செல்லாம் குஞ்சு பொரியல் பண்ணி சாப்பிடணும். அடே எஸ். உணவு ஏற்பாடு. ஆனா உனக்கு வேலை இருக்குது அரண்மனைக்கு. என்னடா வேலை? அரண்மனைக்கு போன உடனே உனக்கு ஆக்கிற வேலை. எனக்கு ஆக்கிற வேலையா? ஐயா கோ. டேய், உட்காந்து சாப்பிடுற வேலை. ஆமாண்டா. சாரி பத்து நீ டிஷ். போயிட்டு ஏற்பாடு செய். அம்மா பொறுமையா போமா. டேய், நீ போயிட்டு தளபதியார் கூட்டிட்டு வா. போலாமா? இந்த கனகபுரி நாடு, இந்த கனகபுரி நாட்டிலே பார்ப்பனை தளபதி கால்கோரல் மேற்கொண்டு தீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என்னோடு வர வேண்டிய பேப்பர் எதுனா போட்டு உக்காத்தா. மண்ணு மேல ஒட்டாது உனக்கு. அட போடா. அட பாவி, அடிச்சு அடிக்கிறா ஒரு மரியாதை தேவையில்ல. நான் மண்ணு தட்டு போற மாதிரி தட்டு போறேடா. ஆட்ல நல்லவளா சாவறான். பாய் அவன் உன்னை பார்க்க மாட்டான்டா. பாய் ஓடி போட்டு தேடிக்கிறேன்டா. குப்பில போட்டு கொளுத்திரு. ஏய் வாடா. வரமுடியா போடா. ஏய் வாடா. வரமுடியா போடா. ஏய் ரமேஷா வாடா. ஏய் சுரேஷ் வர முடியாது போடா. போடா. ஏண்டா? வயிற்றுக்கு சோறு தின்னு என்ன தின்னு? ஏச்சா சோறுடா. சோறு தின்னு நான் பரோட்டா மாவு பச்சின்னு குச்சுவான். எனக்கு ஒரு பயம்டா. நான் பயமா இருந்தா மயிர் கொடுங்க. என்ன அவன் அடிக்கிற மாதிரி என்னால லேசா அடிச்சிடாத. பண்ணுவேன்? நம்மள தூக்கி போட்டு நக்கிடுவோம் நான். ஏய் தூக்கி போட்டு நறுக்கிடுன்னு சொல்லு. அம்மாச்சி கட்ட ஓடிச்சு போடியா? நான் மட்டுமா? ஆமா மட்டும் தானே ஐயா வச்சுக்கிறேன். எத்தனை வச்சுக்கிறா? 4 வச்சுக்கிறேன். எப்ப கொஞ்சி வரைக்கும்? 4 பொடிச்சு 4 அன்னைக்கு ஆம்லெட் தான். மணக்குமே. தலே அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. போ போ. யாரு நீ? வா. யார் என்னத்துக்கு அடிச்சு கிடப்ப? என்ன? எனக்கு என்ன நோவு தான் என்ன? யா. கம்மு தண்ணி நின்னுங்கறேன். நோல. உள்ள துணி தானே கட்டிக்கிறேன் நானு. நோல. ஆஹா. ஏய் அப்பா. புத்தண்டா புடிக்குது. தொட்டுமா தொட்டு. என்னப்பா? தொட்டுமா. எங்க போற? வாடா துட்டுடா துட்டு வா. பாப்பா நான் வாங்கல துட்டு. நோபா கிரீட். என்ன ஐபிஎல் 2020 நடக்குதுங்க? டேய் வாடா. வா. ஒத்துக்க யார் அச்சால வரீங்க வா. வா. என்ன யார் அடிக்கிறாங்க உங்க அம்மா சிலுக்குடா. உன்னை யார் அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிலுக்கு. ரவுண்டு கட்டி 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. ஆ. எங்க அம்மா பேர் சிலுக்கலப்பா. சரிண்ணா. ஈஸ்வரி. ஏய் வாய் அந்த மாதிரி கதை சிரிப்பா வந்துடும். உன் வாயை பார்த்தாவே எனக்கு சிரிப்பா. ஏண்டா? வாய் அந்த மாதிரி காட்டாத மணி பாஸ் ஆட்டம். ஐயோ பாரு
நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய், யாருக்கு? போய் கிடக்காரா ஏய், பொட்டுன்னு குத்துருவேன். அடிக்காதரா. ஏன்? ஐயா ஏய், நான் யார் எப்பேற்பட்டவன்? உம்மால கேட்டதான் தெரியும். நான் யார் எப்பேற்பட்டவன்? ஆமா. வீராதி வீரன், ஏய். சூராதி சூரன், சூத்தோட்டி பேரன். அச்சி கீடா ஏய். தௌசர கீடா. பணவார் ராஸ்கோல், உங்க அப்பா திராஸ்கோல். அம்மா மேஸ்கோல், போடா தர்மாகோல். யாரு? டேய். பிளட் இன்சூரன்ஸ். அச்சி கடக்குறாண்டி அம்மா. இது இல்லப்பா, எல்ஐசி. விடுங்க. டேய், வாவ். எனக்கு முன்ன வரவேண்டி ஏன் ஒரு காலம் தாமதம்? நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல சாமி. ஏன்பா? நல்லவங்களா வாழ முடியாது. அநியாயம் அக்கிரமம் பண்றதா தான் வாழ்வான் போல ஏன் அப்படி சாமி. சொல்ற? என்ன சாமி குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். ஆ. வாங்கின துட்டு திருப்பி கொடுத்துட்டு கம்மியாட்டு இன்னும் துட்டு கேட்டுக்கிறான். நான் கொடுத்த லூசாங்க. லூசு மெத்த கேட்டுக்கிறான். ஏண்டா, வாகனக்காரனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏடா கேக்குறான்? நீங்களே நல்லா கேளுங்க ஐயா. எப்படி? குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் ஆ, கேட்டுங்க. ஏலமா விடுறாங்க. சொல்றா, என்ன 10,000 ரூபாய் வாங்கினேன். 10,000 ரூபாய் கேட்டுங்க. ஆ. வட்டிக்கு தான் தருவாரு. கம்மி வட்டி தான். எவ்வளவு? 110 ரூபாய். நான் இருக்குதா ஓடி ஊரு விட்டு ஓடி கொடுத்துறேன். அவன் பணைய தந்து இந்த குடுத்துதானே என்ன? இல்ல. நம்ம தானே அச்சிட்டு போய் வாங்குறான். நம்ம அவசரத்துக்கு வாங்குறான். அவனையும் குறை சொல்லணும். அவன் சொல்றதா வட்டி 110 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஆகுது. 100 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய். ஆ. வார வட்டிக்கு அதுவும் எப்படி? பணம் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாரு. நீ அசலைய போனாலும் வட்டி மட்டும் வார வாரம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு ஐயா. யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆ. அசல பொறுமையா கொடு, ஆனா வட்டி மட்டும் தவறாது கொடுத்துரு. நானும் நியாயமா நடந்துக்கிடுங்க. நீ. பணம் வாங்கி 10 வாரம் ஆகுது. ஆ. வாரம் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி இன்னும் துட்டு கேட்டுங்கிறான். வாரம் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஆ. 10 வாரம் சரி. இன்னும் துட்டு கேக்குறான். சரி, கேட்க மாட்டானா? ஏன் கேக்குறான்? டேய் கம்யூனிட்டி, என்ன? நீ இது வரைக்கும் கொடுத்து பாரு வாரம் ஆ. அது வெறும் வட்டி தான். அசல் எப்ப திருப்பி தருவேன்? என்னது? அசல ஏய் கணக்கு தெரியுமா தெரியாதா? யாருக்கு? ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000 ரூபாய். அவன்கிட்ட வாங்கினது எவ்வளோ? 10,000. வாங்கின துட்டு கொடுத்துட்டு திருப்பி ஏன் கேக்குறான்? சரி, உன் பேச்சு விட 10,000 சரியா போச்சுங்க. உன் பேச்சு விட போறேன். ஆ. வாரம் 1000 ரூபாய் மணிக்கு 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். ஆமா. அசல் திருப்பி கொடுத்துட்டேன். ஆ. வட்டி எப்ப கொடுப்பேன்? வார வாரம் 1000 ரூபாய் கொடுத்தேன். டேய், நீ லூசா நான் லூசா? விடுங்க. நமக்குள்ள பிரச்சனையா? ஏன்? பணம் கொடுத்தவன் அவன். ஆ. வாங்கினவன் நானு. ஆ. நமக்குள்ள ஏன் தகராறு? அதானே. நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு. வா. நான் வாரம் 2,000 ரூபாய் கொடுத்துறேன். 10 வாரம் கொடுத்துட்டு 12 20 சரியா போச்சு. வட்டி எப்ப கொடுப்பேன்? வாரம் 2,000 தரணும். அடா போடா. எல்லாரும் இவரு குட்டாளாகிறாரு. சொல்லி சொல்லி உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுங்க போடு போ. டேய், ஆ. நான் யார் எப்பேற்பட்டவன்? இந்த நாட்டிலே ஆமா. பார்ப்பனை தளபதி. பார்பனை தளபதி. பார்ப்பனை தளபதி. ஐயடா. கார் கோடக. கார் கோடகன். கார் கொடுங்கண்ணா. கார் கோடக. கார் கொடுங்க. கார் கோடக மேற்கொண்டு. ஸ்னேக் பாபு, ஸ்னேக் பாபு. ஹெக்ஸ் மேன். சொல்லி வரேன். என்னடா அவன்? டேய், கார் கோடக மேற்கொண்டு. ஆ. சீரு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆ. எனக்கு நிகர் ஈடு இணை இனி யாருமே இருக்கக்கூடாது. யாரும் இருக்க முடியாது. என்ன பாத்துக்கிற? ஆமா. என்னடா பாத்துக்கிற? சொல்லு டேய். சொல்லு. என்ன பாத்துக்கிற? ஒண்ணில சொல்லுங்க. கவுண்டரா. போட்டா சொன்னாங்கறா டீ குடிக்கிறான்டா. எவ்வளவு நேரம் லைட் போட்டா 2 டீ எடுத்து குடிக்கிறான்டா. ஏய், அவர் 16 சுத்தி போறாரு, அவன் நிறுத்துறாரு. 16 சுவிட்ச் அப்படியே ஐக்கிறாரு. என்னடா? 3 சுவிட்ச் போட்டு தூங்கிறான். டேய், அவன் இல்ல. அவருக்கு இல்ல. ஆ, ஆ. யூடியூப்காருக்கு. சரி சரி, போகட்டும் விடு. ஆ. இருந்தாலும் ஏய். அந்த நோக்கம் ஒரு கால் வீக்கா. பத்துல இருந்து ஒரு வாரமாக்கு சாமி. உருளைக்கிழங்கு திட்டமா வச்சுக்கிட்டு சாப்பிடணும். வானான போது எனக்கு தான் 2 கண்டி வாரி வாரி வைக்கிறாங்க. பின்ன? வெளிநாடு சென்று இளவரசர் தாயகம் திரும்புகிறார். அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். வாழ்க மக்கள், வளர்க நாடு, ஆ. பரப்புற நீர் உயிரம், நீர் உயிரம் நெல் உயிரம், நெல் உயிரம் குடி உயிரம், குடி உயிரம் கோல் உயிரம், கோல் உயர்ந்தால் கோமகர் உரிமை கட்ட போல் நாடு மாற்ற நல்லவரே, மக்கள் போற்ற மன்மனரே, தளபதி கால் கொண்ட வரதார வாழ்த்து. சீக்கிரம் நீ செத்து விடுவாயாக. ஏண்டா? நன்மை சேர்த்து விடுவாயாக. சொல்லு. பேச்சு கொண்டிருக்க இளவரசர் வருகிறார். பாசமும் ஓர் வழி பாசமழ கூட்டும்
வைத்தேன் ஒப்பற்ற மகன் ஒருவர் மகன் கதிரவனை இருவர் மனதார வாழ்த்த வேண்டும். ஆகட்டும் தளபதியாரே நீங்களும் வாழ்த்துங்க. அயல்நாடு சென்ற இளவரசர் தாயக சிறப்பு இருக்கிறார். கொஞ்சம் நவுர்ல பல்பு பீஸ் ஆயிருக்குடா. அந்த பிறகு பரதநாட்டியம். ஆமா இவன் ஆடியது பரதநாட்டியம். பரதநாட்டியம் ஆடுறா ஒரு கெத்துதான். ஏனால வெச்சா போனோம். டேய் அந்த பிறகு பெருத்த குறைவா வைத்தார்கள். குறைவு இல்லங்க. குறையா? என்ன குறை? குறை வைத்தார்கள். என்ன குறை? ஆடினார்கள் தவிர வாயசிக்கவில்லை. வாயசிக்கல் நேரா எடுத்து போய் வைக்க வராது போடு. எங்க போய் என்ன? நேரத்துல எங்க போய் வைக்கீங்க? என்ன ஓல்ட சிறு முருகா கேந்து குடு. கடமர. ஆடல் பாடல் அபிநயம். ஆச்சே ஏவலே. வணக்கம் தளபதியாரே. அந்த மார்கழி மாசத்துல நாய் அழிற மாதிரி அழிறான்டா அப்படியே. இல்ல அவுட்டு கொலையாதி மாதிரி நான் போறேன். உங்ககிட்ட பார்த்தானே என்ன தெரியல. உண்டுறாங்க. என்ன உண்டு? என்ன புடி மாறாது. உன் சௌகரியத்துக்கு பாரு நான் தெரியத்தான் கேக்குறேன். ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்க. உன்னை போல ஒரு பெரிய மனுஷனை 4 பேரை உட்கார வைப்பா. உங்க அம்மாட்டி கம்முனீரு உட்கார வச்சாங்கன்னா ஒரு பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரியே நந்த பிள்ளைகா மாரி நந்த கூட உமா கோசு பாக்க எப்படி இருக்குது? அவளை பார்த்தாக்கா செத்து போனேன் பொண்டாடி மாதிரி. உன்னை பார்த்தா குத்தா குட்டி சாத்தா யாவல மெரிக்கிறா. என் மணி பாசையா கூட போட்டு கவுற அவனை. என்னடா முன்ன பின்ன பொம்பளைய பாத்துக்கிறேன் இப்படியா இல்லையே. ஏய் பட உள்ள சொல்லித்தான் தப்பு. அவன் பாக்குறானா தப்பா இந்த மாதிரி பின்னால புறாக்கரெல்லாம் தெரியுற வரைக்கும் தான் அவன் பார்க்கத்தான் செய்வான். வாங்குறிய பெல்ட் தெரியல கம்முனு அவங்க தள்ளிவாங்க. நீ போடா. சொன்னேன்னு தெரியாது. வச்சுதான் சொல்லணும். மரியாதை நடந்து கூடாதுடா. பஸ்மாடு மெரிக்குதுடா. தாத்தா வேலையை பார்த்தா தெரியும். அவளை மின்னாத்துல புடி வெடிக்கார வரல இருக்கும். நல்லா காட்டியா? சனியும் பிடிச்சவன் அந்த மணி பாஸ் எனக்கு மேல இருப்ப பழகுது. அவன் பக்கத்துல தானே உட்கார்ற. பின்ன நான் எப்படி அப்படிதான் இருப்பேன். இதெல்லாம் மூடுமா? நீ முன்ன மட்டும் உன் சப்ஜெக்ட் பின்னாடி ஆரம்பத்துல மேக்கப் மட்டும் பண்ணிடுறேன். சரி துணி போடுறது நீங்க 2 பேரும் போட்டு நானே கைக்கு மாட்டி விட்டுறேன். நீ ஏன் கவலைப்படுற? மேல கை வைக்கிறேன். ஆமா கையை சொன்னேன்டாப்பா. அப்படியா? நானும் கைதான் சொன்னேன். நெல்லரப்பாய் இல்ல கெவரப்பாய்.
டேய், ஓ. என் அக்கா ஒருத்தி வந்திருக்கிறா, என்னத்த இருக்க போறேன்னு தெரியாது. உட்கார வந்துக்கிறாளா? இருக்கிறாளே. யார் அந்த அம்மா? வராங்க பாரு. இதோ இவங்களா? வணக்கம்மா. வணக்கம் சித்தப்பா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அப்பா 100 ரூபாய் சம்பளம் ஏத்துமா 100 ரூபாய் ஏத்தி விட அவனுக்கு நல்லா மரியாதை நடந்துக்கிறான் பாரு. 100 ரூபாய் ஏத்தி கொடுன்னு சொல்லிடு. 95 ரூபாய் அவரு எடுத்தீங்கன்னா 5 ரூபாய் என்கிட்ட கொடுப்பாரு அவரு. மகாபிரபு அவரு. சொல்லுமா. வணக்கம் சித்தப்பா. காவல்காரன் போய் சித்தப்பாருங்கிற. டேய் என்ன? யார் அவன்? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசன். நீ யார்? ஒரு சாதாரண காவல்காரன். உன்னை பார்த்து நான் என்ன கூப்பிட சித்தப்பான் மாடையா? அந்த குழந்தைய தான் பேச வந்து கம்முன்னு நின்னு கிடக்குது. சித்தப்பா சொல்லுமா. ஏம்மா, சொல்லு. இந்நேரம் வந்து நீயா சித்தப்பான்னு கூப்பிட்ட? ஆமா. ஒரு போய் நான் ஆம்பளை குரல்ல மிமிக்கிறீங்களா அம்மன்ற மாதிரி. இத பாருங்க தாத்தா, ஓ. என் அக்காவை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்? என் அக்காவுக்கு தொண்டை கட்டி இருக்கு. இல்ல நாங்க அடி பீ சுஷா மாதிரி பாடுறோம். அம்மா தாயே, ஏட்டு தந்துடுமா. இவனுக்கு என்ன கூலி கொடுப்பி அம்மா? யார் என்ன தொழில் செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுப்போம். ஆமா. ஏய் என்ன? என்னடா? யாரு? சென ஊச்சி போட்ட நீ. மாடி கட்டிட்டியா? ஆடே காத்துட்டியா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போன மாதிரி அவன் ஊசி போடுற கம்மியா சன ஊசி போட்டுக்கிறான். நான் உசாரா 3 மாசமா இருக்கிறான். உசாரா குழந்தை பிறகுமா கண்ணுக்குட்டி பிறகுமா? அது பூனை விட்டு விட போறோம். நல்ல தம்பி, வெளிய வந்து பேசாதீங்க, உள்ள போங்க. இவன் மாசமா இருந்தாலே வெளியாரு கூட்டாந்தது நாட்டியத்துக்கு. Oh my God. இதெல்லாம் கிடைக்கும். ஆமா. இன்னொரு மேல கை. அவன் சொல்றான் ஐயா. கோரியோட மூஞ்சில என்ன? கை இருக்கு. மூஞ்சிலே சொல்லு. அறிவில உனக்கு. என்ன? புத்திலடா உனக்கு. என்ன? ஒரு பொம்பளை பேசும்போது ஆமா அது மேல கை வைக்கலாமே. ஐயோ நீங்களா லேடிஸா? டூப்ளிகேட்டா நாங்க? ஆ. ஒரிஜினலியா? ஒரிஜினல். நான் டூப்ளிகேட்டான 3வது வருஷம் பாத்துக்கிட்டு தானே இருக்கறேன். இதுதானே கொல்ல பையன் ஒரு வீட்டு பக்கம் சேகத்துல வாசல்ல தொடப்ப கட்ட போட்டு வச்சு இப்படியே இருக்கும். ஐயோ பொம்பளை சும்மா பேசுறாவா? வாமா வா. எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல வந்து ஆடிட்டு படிக்காது மண்ணருக்கு பிடிக்கலையா? அதனால நாட்டு வகை சிறப்பா இருக்கணும். நாங்கள் ஆடினா என்ன கொடுப்பீங்க? நீங்கள் ஆடினால் நாங்கள் புல்லா கொடுப்போம். தொடப்ப கட்டி பிஞ்சுங்க. ஏய் பணத்தை புல்லா கொடுப்பா. மானம் கட்ட பையா. தீனம் கட்ட பையா.
அம்மா தூத்தோ டமாரா பெருமாள் ஓகேக்கா அடுத்து அடுத்து வா அத்து வண்டி வா நல்லா இருக்கு பேசுறமா நல்லா இருப்பா பெரியப்பா நானே பெரியப்பா ஆதிச்சு போட்டு ஒரு 40 பேர் உக்காந்துக்குங்க பெரியப்பா யார் எப்படி கூப்பிடுறது யார் வரலாம் பெரியப்பா சித்தப்பா அண்ணா அப்படியே கூப்பிடுவீங்க யார் எப்படி ஒரு அன்பா பாசமா ஒரு அங்கிள் ஒரு சித்தல் ஒரு கூக்குள் சொல்லுங்க குக்குல் ஒரு 1000 ரூபாய் அமுச்சு விடுமா எனக்கு கொடுக்கறதே 1000 ரூபாய் தான் உனக்கு கொடுக்கறது 1000 ரூபாய் தானா நல்லா இருப்பேன் பான் பராக்கெல்லாம் போடுவியா வணக்கம் அண்ணா ஐ லவ் யூ மானகட்ட நாயா அண்ணான்னு கூப்பிடுறா ஐ லவ் யூ ஐ லவ் யூ அசிங்கமான வார்த்தை அசிங்கமா இல்ல அது? வெள்ளக்கார கண்டுபிடிச்ச அன்பான வார்த்தை அது அன்பான வார்த்தை பாசமான வார்த்தை அம்மா சொல்லலாம் அப்பா சொல்லலாம் அண்ணன் தங்கச்சி அக்கா அத்தை எல்லாருமே சொல்லலாம் நேத்து உங்க அம்மா சொன்ன தொடர்பு எடுத்துட்டு வந்தா எங்க அம்மா கிட்ட சொன்ன தொடப்பட்டு தான் தூக்கின்னு வருவா ஏண்டா நீ தானே அன்பான வார்த்தை அவங்க அம்மா கிட்ட அவங்க சொல்லணும் யார்கிட்ட சொல்லலாம் ஆமா. நாளைக்கு உன் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்றேன் செருப்பு விட்டு அடிச்சு விடுவோம் நான் அன்பான வார்த்தை தான் ஏய் என் பொண்டாட்டி இல்ல உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லணும்டா அவங்க அவங்க பொண்டாட்டி தான் சொல்லணுமா ஐ லவ் யூ ஏய் ஐயோ இது ஆபரேட்டர் பொண்டாட்டியா இல்லையா சரி அதெல்லாம் போகட்டும் எனக்கு எதுக்காக வர சொன்னீங்க ஏமா முதல்ல வந்து ஆடிக்கு படிக்காது மன்னருக்கு படிக்கலையா சரிங்க. அதனால நாட்டு வைக்க சிறப்பா இருக்கணும் சரிங்க. நீ ஆடாடா ஆட, நீ ஆட. பாட பாட பாடு, பாடு. தலைவிதி யாருக்கு அப்படியே ஒழுகணும் என்னடா? சொல்லு அதெல்லாம் அப்படி விளக்கமா சொல்லு ஏய், மச்சான் 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 அந்த ஒரு நடிக்காக
அடித்துனுங்க. அடுத்தது அப்படியேம்மா. வந்தா போ. ஏய் ஆய் வந்தா பாயங்க. ஏய் என்னடா கம்மியாட்டி விட்ட நாய் ஆயில கேக்குறாவா? போய் வாங்க. அவன் ஆளு கிளம்பாங்கறல அவனுக்கு அப்பா ஆய். 1/2 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து ஓடிக்கறான். கம்யூனிட்டி எந்த ஆய் சொல்லுங்க? அவன் ஆயினா. அவன் அந்த ஆய் சொல்லுங்கறான். ஓ ஹாய். ஏய் ஒரு சின்ன ஏய் இவர் சீனா இவர் சூனா பானா. சூனா பானா தெரியல சுப்பையா பாட்டியா. ஏய் சப்பையா பாட்டியா இல்ல சுப்பையா. அத்தா எலிமந்து வச்சு சாவச்சிடுவே. ஓ திஸ் இஸ் மை டான்ஸ் ப்ரோகிராம். ஆமா கீசி மோசி டான்ஸ் ப்ரோகிராம். அது இல்லடி திஸ் இஸ் எ டான்ஸ் ப்ரோகிராம். புத்தாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை பொங்கல் போச்சா மாசி மாசம் மயான கொல்லியும் போச்சு அடுத்து பங்குனி உத்திரம். Hey, this is my God is a Kali. ஆட்டா பல்லுகா யாரு பல்லுகா இந்த பாலகா திருப்பழம் வாங்கிக்கமா. என்னடா ராத்தா எப்படியா போன சாவச்சிருவான். எல்லாம் இவளால வருது. God is a Kali மாரியம்மன் திருவிழா. மண்டலாபிஷேகம். ஏய் மண்டலாபிஷேகமா யாரே வா மண்டலாபிஷேகம். நாயில போடிய மண். மன்னர் மன்னர் நேம் இஸ் கொஞ்சாமி. இல்லை நாய்சானி. இளவரசர் இல்ல குலாவர ஒரு கந்தசாமி. ஓ அவர் சாமி தான். This is a தளபதி. தளபதி பாஞ்சி பேசி முன்சாமி நாராயணசாமி குப்புசாமி. This is a கருப்பு சாமி. நீக்குற மேன். Black man. கை ஊத்துற கை காமிக்கிறேன். ஆயா பேத்தி கலை செட்டால மூஞ்சி தோல் உச்சினோடா. வெள்ள போயிட்டு அச்சா கூட கடையில் தானே இருப்பீங்க. This is dance program பரதநாட்டியம். நீ பல்லாநாட்டிலடி பரதநாட்டியம். பரதநாட்டியம். காக்க போக மூஞ்சி கோய கோயான்னு போடும். நம்ம நாட்டு வந்து காக்கா வலிப்பான். இவனுக்கு இந்த சீனாவில் டிக்கி போட்டுன்னா தமிழ்நாட்டில் பாரம்பரியமான இடிக்க போறா. அந்த வேலையை காலி பண்ண மாட்டேன். பேசும்போது ஒன்றும் பண்ண மாட்டேன். கம்முனு போ. காலுகளை பறிக்காங்க. தமிழ்நாட்டில் பாரம்பரியமான நாட்டியம் பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ். யுவர் வெஸ்டர்ன் டான்ஸ். ஏய் பணியில செக்ஸி டான்ஸ் எல்லாம் வேணாண்டியே. டான்ஸ் ப்ரோகிராம் ஆட வேண்டும் பாட வேண்டும். ஐயா ஐயா நீ நம்மள ஆசிட்டு வர உன்னை பார்த்தே பாடுன்ற பாடுறா. ஏய் யார் பாடு? அது போடி மாத்தா சப்பு பாடு. நீ பாடு ஒப்பம் பாடு அம்மா பாடு யார வந்து பாடுன்றா? சீனாவுல இருந்து வந்து என்ன பாடுறடா? நானா பாடு? நான் பாடா. மன்னர் பாடா. பாடா. கம்பல்லே இறக்கத்திலே சுத்தமான பாடு உட்காந்துங்கறான் போ. ஏய் சுத்தமான பாடு இல்ல நீக்குற பாடு. பிளாக் பாடு. அந்த வாய்குடி லைட் பாடு. எல்லாரும் பாடு பாடு. யாரே வா. ஏண்டா டேய் இது எப்பேர்பட்ட சபை. ஐயா வைகுடா. என்னுடைய தந்தையார் ஒரு நாட்டின் மன்னர். ஆமண்ணா அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா. எந்த நாட்டை சேர்ந்த ஒண்ணுமே புரியலடா. இந்நாட்டு இளவரசர் அவரு. அடுத்து அவரை பார்த்து இந்த மாதிரி கேட்கலாமா? ஏய் யாரே வா. எல்லாரும் பாடு பாடு. அதெல்லாம் ஒரு சீனா வந்து தமிழ்நாட்டுக்கு நாத்துக்கு வந்தா. ஆமா நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கணும். ஒரே வழியா கத்துக்கினா உடம்பு டேஞ்சர் ஆயிடும். ஓவரம் டேஞ்சர். சீனா வந்து வந்தீங்க. தமிழ்நாட்டுல எங்க ஸ்டே பண்ணிக்கிறீங்க? Oh my god கேரளாவா? ஒரு எல்ல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. தமிழ் எங்க ஜல்லிடா? கோகனட் ஏய் யாரே வா.
ஏரிக்கா போய் செத்துரு போய் போய் சரி அதெல்லாம் ஒரு தமிழை கத்தார போறேன் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு முதல்ல பிள்ளையார் செய்ய போடு முந்திரி கொட்டை முந்திரி கொட்டையில பிள்ளையார் சொல்லி இன்று இந்த வாங்கி குத்துரு நான் செத்துறேன் நானா பண்ணுவேன் சரி அது வாயில வரலையா முதல் வார்த்தை வேண்டு தர மாட்டே தூக்கி பாக்குறான் முதல் வார்த்தை அம்மா அம்மா ஸ்பீக்கிங் அப்பா ஸ்பீக்கிங் டி குமுறு கஞ்சி தான் வாங்கி வர்றேன் மேல அப்படி இல்லடி டெரரா ஒரு கம்பீரமா அம்மா அடுத்த நிமிஷம் கரும்பு தோட்டத்தில் தான் இருப்பேன் அவளை தூக்கி போய் வாத்திரி எடுத்துருவாங்க யாரியவா கீச்சு போச்சு நான் தவிச்சுட்டா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன்
புல்லாங்குழி கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதையெனும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதையெனும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே நீங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கங்கை மடம் கோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இன்னும் திருவாளர் ரஜினி ஐயனார் இன்னும் கொடுக்கு மனம் படித்த ரஜினி ஐயனார் அந்த குடும்பத்தின் சார்பாக நம்முடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான நாட்டியம் நாட்டத்தில் குறி என்பதை காண முடியாது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் அப்பா. அப்படியா? ஆமா. என்ன அழைத்த காரணம் என்ன? எதற்காக வரவைத்த தெரியுமா? ஏன் எதற்காக? எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். நீயே வளர்ந்து விட்டாய், உனக்கு திருமணம் செய்யணுமா? அப்பா, இதுதான் உங்கள் ஆசை என்றால் நான் என்ன மறுப்பா கூற போகிறேன். தங்கள் விருப்பப்படி செய்து முடியுங்களப்பா. திருமணத்திற்கு சம்மதம். எனக்கு சம்மதம். புறப்படு பெண் பார்க்க. என்ன எங்க செல்கிறீர்கள்? பெண் பார்க்க. அந்த சிரமத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. பெண்ணை நானே பார்த்து விட்டேன். பெண்ணை நீயே பார்த்துட்டியா? ஆமா. எங்களுக்கு தெரியாம நீயே பார்த்துட்டியா? ஆமா. எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சேர்ந்தவள். நம்ம நாடா? ஓ, ஒருவேளை எங்க அத்தையா இருக்குமா? எங்க அத்தை பேட்டா இளவரசிங்க. எங்க ஆயாடா அது. அப்பா, இதே நாட்டை சேர்ந்தவள், வேறு யாரும் முடியாது. நாம் அரண்மனையிலே பணிபுரியக்கூடிய வேலைக்காரி கண்ணகிதான். நான் நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? பரம்பரை அதானே. போய் நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரியா? வேலைக்காரியா? அவளை மறந்து விடு. இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது. இறந்தவர்கள் என்று கூறுங்கள், நான் இறந்து விடுகிறேன். ஆனால் ஒருபொழுதும் கண்ணகி மறைக்க கேவலம் 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 கேவலம். போயும் ஒரு வேலைக்காரி காதலிக்கிற அறிவு இருக்கட உனக்கு? அடிச்சுங்க அப்படியே. ஏங்க, உனக்கு ஒரு டேஸ்டுக்குதே இல்லையா? எவ்வளவு எத்தனை நாட்டு இளவரசி காசுக்கிறாங்க. போய் கத்திக்கிறதுக்கு பாவனை கிடையாது. வேலை காட்சியாவோ மத்த அவ்வளவு பேர் லவ் பண்றாங்க. மாசமான நம்மகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவா அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரதா? அவளை மறந்து விடு. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் ஒருவர் மகன் இறந்துருவானே அவங்க அழுகுறாங்க. ஆமா. நீங்க எதுக்கு அழுகுறீங்க? தப்பா நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்துல 2 ஆம்பளை பசங்க பிறக்குங்க. பெத்தவங்க கடமைன்னா கொள்ளி நல்லா வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வசதியா வச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கடமை. அதே அப்பா அம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஐயா. 2 புள்ளையும் வசதியா இருப்பான். ஒருவேளை கஞ்சி ஊத்த மாட்டான். அதே அப்பா அம்மா செத்துட்டு பிறகு போய் பாரு, கௌரவத்துக்குனால 500 ரூபாய் மாலை கட்டி போடுவான். 8 கும்பணுவான், 14 கும்பணுவான். எங்க அப்பா அம்மா காரியத்துக்கு கூத்து வச்சே திருந்தாடுவான். நீ கூறுபார்த்து உண்மைதான். ஏனென்றால் வயதான காலத்தில் ஈழெடுத்த தாய் தந்தைகள் அவளுடைய முடியாத காலத்தில் ஒருவேளை சாப்பாடு போட மாட்டான். ஆமா. அதுவே அவங்க செத்துட்ட பிறகு ஆடம்பரமா செலவு பண்ணுமா? எதுக்கு புண்ணியம்? அது எதுக்கு புண்ணியம்? அது மாதிரி நீங்க செத்துட்ட பிறகு யாரு வந்து ஆயிராங்கன்னு பாக்க போறீங்களா? உயிரோடு இருக்கும்போது ஆயிடுட்டா அப்படி போய் தூக்க மாட்டீங்க. மன்னா,
ஏதோ உங்க மகன் ஆசைப்பட்டுட்டாரு. உண்மைதான். கண்ணகி தானே நம்ம அரண்மனையில வந்த பிறகு தானே. எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன். வெற்றியை வாட போறவன் அவன் சௌகரியம். வாழ போறவன் விட்டுடுங்க. உண்மைதான். தாய் அவ கையிலங்க. கண்ணகி கையில வா. மாறி மாறி. நீ போயிட்டு ஓய்வு எடுப்பா. அப்படி என்றால் கண்ணை குடி நாங்க போறோம். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்பு. 3 கேச்சு சரக்கு வாங்க போற கல்யாணத்துக்கு. எல்லாருமே ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஏன்னா என்னம்மா அருமையா இருக்கணும். எனக்கு 1 லட்சம் அனுப்பிச்சுடுவோம். சிறப்பா நடத்தணும். ஐயா கிட்ட சொல்லி அக்கௌண்ட் அனுப்பிச்சுடுங்க. கண்டிப்பா டேய். காணிக்கை போட்டு வந்துற முதல்ல. ஆடம்பரமா செய்யணும். ஐயா கணக்கு இருந்து 1 லட்சம் ரூபாய், அம்மா கணக்கு 7,000 போ. போல ரைட் போ. போங்க. அப்படியா? சாப்பிடு. ஏய், என்ன? எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன். ஆடம்பரமா செய்யணும்டா. அவ்வளவுதானே. புறப்பட கண்ணகி வீடு உனக்கு தெரியுமா? ஜாமீன் இருக்கணும். கண்ணகி வீடு தானே? எனக்கு தெரியும், அங்க வா. ஓ நாளை இதே இடத்துல சந்திக்கலாம் கண்ணகி என்று உரைத்து விட்டு சென்றேன். என் காதலை இதுவரை காணவில்லை. எப்பொழுது வருவார் என்றே தெரியவில்லை. வருடம் பார்க்கலாம். திந்தின்னா கிடி திந்தின்னா கிடி திந்தின்னா கிடி திந்தின்னா கிடி திந்தின்னா கிடி திந்தின்னா கிடி திந்தின்னா இவ்வளவு தூரம் தேடி வர எங்கடா இந்த வீடு? கண்ணகி வீடு தானே? பக்கத்து தெரு தான். முத்து முத்தா பச்சரிசி பச்சரி போல பல்வரிசை எனக்கு ஊரு சாட்டா தெரியும், சாட்டி வயல வந்தா இதான் கண்ணகி வீடு. எங்கடா போயிருப்பா? ஒருவேளை அங்க போயிருப்பாரா? போயிருப்பா. அங்கதான் போயிருப்பா. போயிருப்பா. அங்கதான் போயிருப்பா. போயிருப்பா. இங்கதான் எங்கதான் போய்க்கிறான்னு காட்டுறமா? கண்ணி மனம் பொழுது பாரி எந்த மனம் பொழுது பாரி
ஒரு வார்த்தை உரைத்திருந்தா இங்க பாருங்க அரண்மனை நாடு நான் வந்திருக்கேன். இந்த ஏழை கண்ணகி குடித்து நாடு வந்திருக்கிறார். இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ வரக்கூடாதுமா. ஏன்? ஊர்ல சீனி செட்டு போட்டு வேலையா கட்டாங்கன்னா வந்தே பை தூக்கிட்டு குண்டால தூக்கிட்டு சோறு போடுமா? அறிவட்டவன் செம்மையா டான்ஸ் களி கட்டிட்டாங்க. கை பாரு ஜோடு. டான்ஸ் ஆடி பாத்துக்கலாம். அவார்டே கொடுக்கலாம் உனக்கு. அப்படியா? அடுத்த அவார்டு உனக்கு தான் நான் தர போறேன். டேய் என் மருமக பத்தியாடா மகாலட்சுமி போல இருக்க பாத்தியா? அருமையா இருக்கா மருமகளா? அப்படி என்றால் உங்களுடைய மகன் உண்மையாக மாமா யார பார்த்து மாமான்னு சொல்ற? அனாதை நாயே, அனாதை நாயே. யாரு நீ? யாரு? எப்பேற்பட்ட குடும்பம் எங்க குடும்பம்? டேய் வேலைக்கார நாய் மகனை காதலிப்பதா? காதலிப்பது தவறா? முறையா இது? முறையா என்று கேட்கிறாயா? தகுதி என்று கேட்கிறாயா? எனக்கு தகுதியா? மாமா ஏய், இத பாருங்க. மாமாவா? காதலிப்பது தவறா? உண்மைதான். நான் ஏழுதான் இல்லை என்று உரைக்கவில்லை. ஆனா உங்க மகனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா. உண்மையாக நேசிக்கிறேன். அவரோட வாழ வேண்டும் என்று ஓஹோ. என்னுடைய மனது மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். ஓட்ட கட்டிட்டியா? ஓட்ட கட்டிட்டேன். மறைக்க முடியாது. மறைந்து விடு. முடியாது. முடியாது. சத்தகமாயுது. முறையாகுமா? எனக்கு வலித்தாய், வலிகளுக்கு சதித்தாய். ஒரு நேரத்துல அவங்க அம்மா செத்துட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தாங்க. வேலை செஞ்சமா கம்முன்னு போட்டீங்கன்னா லவ் கேக்குது அவங்க அம்மா. லவ் விட்டு மாப்பிள்ளை கேக்குதா? பாக்குறேங்க. டூ வீலர்ல ரூமுக்கு போறாங்க. நீ போய் சொன்னா உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவான் உள்ளகாரன் சொல்லல. பாருங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் பார்த்து வருவது காதல் அல்ல. எங்களுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? கண்ட உடனே காதல், கொண்ட உடனே மோகம், ஆசை 60 மோகம் 30 90 நாளில் வாழ்க்கையை அடைந்துவிட அப்படியாப்பட்ட காதல் அல்ல. எங்களுடைய காதல் தெய்வீக காதல். எப்பொழுது எங்களுடைய மகனை பார்த்து கண்ணகி உன்னையே மனதில் கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தை உரைத்தார். தாயில்லை தந்தை இல்லை சொந்த பந்த யாரும் இல்லாத அனாதை. அப்படியாப்பட்டவளுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரே அது காதல். என் மகன் வளைச்ச பாத்துக்கிறியா? வளைச்சு பணக்கார புள்ளிய பிடிச்சிக்கடா. வேலைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ண, வேலைக்கு ஒரு காதல் பண்ண,
கூட்டமா என்ன பண்ண நம்மளுக்கு வர தெரியல பணம் பணம் என்ற ஆமா, நீ பணக்காரி வாழ்க்கை. நான் பணத்திற்காக உங்கள் மகன் இடத்துல பழகவில்லை. ஐயோ 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 அவருடைய அன்புக்காக பழகினேன். பூரி பாதா. டேய் அக்கா என்னடா ஏய் பாண்டிச்சேரியில இருக்கிற பெரிய அக்கா மாதிரி இருக்கீங்க. நான் அரம ஏடா பணம் இல்லாத போது நான் அனுப்பிச்சிருந்தா. ஆமா சித்தி. வா நல்ல புடிங்கடா. இந்த சைடுல சித்தி மாதிரி இருக்கற. டேய் அனித்த பணம் எடுத்து வந்து கொடுத்து எப்படிடா பண்ணா? நாயே எனக்கு இருப்பது யாரு? ஒரே ஒரு மகன் இந்த பாவிக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை பொண்ணா நினைச்சு வளர்த்துறா. வளர்த்துக்காரி குளத்துல கழுவா இப்படி போட்டாலமா நகை நட்டு போட்டு முழுங்க அழகு பொம்பளை மாதிரி ஆய்வு ஆம்பளை மாதிரி கட்சியில பொம்பளை மாதிரி ஆய்வு வீடு தாக்கியாடு என்ன நடக்க முடியுமாடா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா சொல்றாங்க? உன்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கறாங்க உனக்கு. அவங்களா ஒல்லியா இருப்பாங்களா? மறக்க முடியுமா முடியாதாடியே? எடி சொல்ற? நான் இப்ப நிலைமை என்ன தெரியுமா? உங்க குடும்ப வாரிசையா வயிற்றில் சுமக்கிறேன். என் மான மரியாதை கவனம் அனைத்து போச்சு. நடக்க முடியுமாடா? காதலிச்சா கூட பிரிச்சு வைக்கிறான். லோரி ஆட்டிட்டு இருக்கறான். போச்சுடா. அவர் ரூமுக்கு கூட்டுமா மொத எனக்கு தெரியும் நீ போய் நகலா இருக்கற. வீட்டுக்குள்ள கைட்டு கைட்டால. பூவாடை பெரிய தான் புறப்பட்டான்